இன்று மார்கழி 16ஆம் நாள். மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவையிலிருந்து பாடல் 16 மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம். ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற திருப்பாவையில் ஆண்டாள் கண்ணனை மழைக்கு ஒப்பிட்டு சொன்னான். இங்க மாணிக்கவாசகர் பார்வதி தேவிய மழைக்கு ஒப்பிட்டு சொல்றார். வாங்க பார்க்கலாம் இந்த பாடலை. முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள். இந்த கடற் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்களுடைய சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல காத்திருக்கின்றன. மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம். வானத்தில் இந்த மின்னல் எப்படி வெட்டுது தெரியுமா? எங்களோட ஈஸ்வரியோட சிற்றிடை போல அழகா வெட்டுறது. அப்புறம் இந்த இடிச்சத்தம் எங்களோட தலைவியான அவளோட திருவடியில் அணிஞ்சிட்ருக்க பொற்சிலம்பு எப்படி ஒளி எழுப்புமோ அது மாதிரி இடி முழங்குது. அந்த வானத்தில் தோன்ற அந்த வானவில் எப்படி இருக்குது தெரியுமா? எங்கள் தேவியோட புருவ அழகு போல இருக்குது என்று அழகாக ஒப்பிட்டு சொல்கிறார் மாணிக்கவாசகர். என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள், தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். நம்மையெல்லாம் ஆட்கொள்ளும் இறைவனாகிய அந்த சிவனை விட்டு பிரியாதவளாக இருக்கும் அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக என்று மழையிடம் சொல்கிறார் மாணிக்கவாசகர். இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம். முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள். மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம். என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள், தன்னில் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய். புண்ணிய காலமான மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து அந்த சிவனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம். ஓம் நம சிவாய.